வருடங்கள் 57 சாட்சிகளிடம் விசாரணை, கடைசி வரை கிடைக்காமலே போன ஆதாரம். விடை தெரியாமலே முடிந்து போன சித்ரா வழக்கு. நிரபராதி என விடுதலை செய்யப்பட்டதும் கண் கலங்கிய கணவர். ஆரம்பம் முதல் அழுகை வரை நடந்தது என்ன? சின்னத்திரை நடிகையா, என்டர்டைனரா, ஆங்கரா, தன்னோட வசீகரமான நடிப்புனாலையும் இயல்பான பேச்சினாலையும் அன்பான குணத்தினாலையும் பல ரசிகர்களை கொண்டிருந்தவங்க. நடன நிகழ்ச்சி, பல நல்ல சீரியல் வாய்ப்புகள்னு அவங்களோட கரியர் உச்சத்தை தொட்ட நேரம். அப்போதான் திடீர்னு டிசம்பர் 9, 2020 மொத்த சின்னத்திரை ரசிகர்களையும் கலங்கடிக்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளிவந்தது. சென்னை பூந்தமல்லி கிட்ட இருக்கிற நசரத் பேட்டையில சித்ரா மர்மமான முறையில விபரீத முடிவு எடுத்துக்கொண்டதா செய்தி வெளியாச்சு. எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தைரியமா இருக்கக்கூடிய பெண் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு பலரையுமே இந்த செய்தி அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அப்போதான் சித்ராவோட தந்தை பரபரப்பான ஒரு புகார் ஒன்றை எழுப்பி இருந்தாங்க. மகளுடைய இறப்புல மருமகன் மேல சந்தேகம் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த நிலைமையில தான் புகார் கொடுக்கப்பட்டு சில நாட்கள்லயே சித்ராவுடைய காதல் கணவரான ஹேம்நாத் கைது செய்யப்பட்டாரு. ஹேம்நாத்தும் சித்ராவும் நடந்து போற மாதிரியான சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாச்சு. சித்ராவுடைய நண்பர்கள் பல பேரு பேட்டி கொடுத்தாங்க. விஷயம் பூதாகரமான நிலைமையில 2021 மார்ச் 2ஆம் தேதி ஹேமந்த் ஜாமீன்ல வெளிவந்தாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம மக்கள் குழம்பி போயிருந்த வேளையில நானும் என்னோட மனைவியும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தோம். என் மனைவிய நானே கொலை செஞ்சுட்டேங்கிற பொய்யான பழி காலம் முழுக்க என் மேல இருக்கும். நான் குற்றம் செய்யாதவங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் உயிரோட இருக்கேன்னு ஒரு புகார் கொடுத்தாங்க. இப்போ திருவள்ளூர் மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி ரேவதி அவர்கள் சித்ராவோட கணவர் ஹேம்நாத் நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பல சாட்சிகள் விசாரிக்கப்பட்டும் தீர்ப்பு வழங்கினதா சொல்லப்படுது. தீர்ப்பு வெளியான உடனே கோர்ட் வாசல்ல இருந்த பெஞ்சில் அமர்ந்து ஹேம்நாத் கண்ணீர் விட்ட காட்சிகள் வெளியாச்சு. இதற்கான காரணம் என்னன்னு அட்வொகேட் கிட்ட கேட்கும் பொழுது அவருடைய காதல் மனைவி இறப்புக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி 4 வருடமா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாகவும், இப்போ அதற்கான விடை கிடைச்சு விடுவிக்கப்பட்ட ஆதங்கத்தினாலேயே ஹேம்நாத் கண்ணீர் விட்டு அழுததாகவும் தெரிவிச்சிருந்திருக்காங்க.